10 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நிந்தியில் அவமானப்பட்டேன். நான் வாழ்க்கை தட முடிஞ்சிச்சு பழகுது, நமக்கு குழந்தையா இருக்காது பழகுது. ரொம்ப வேதனையில நான் அனுபவிச்சேங்க ஐயா. தற்கொலை பண்ணிக்கிற ஒரு முடிவு கூட எடுத்தேன் நான். மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். எப்போ கூடும்? உங்கள் நம்பிக்கை முழுவதும் இயேசு மேலே வைக்கும் போது. மனுஷங்க மேலே கிடையாது, பிசாசு மேலே கிடையாது, தவறான நம்பிக்கை மேலே கிடையாது, உங்கள் திறமை கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் நம்பிக்கை இயேசு மேலே இருக்கும்போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்தின் இரவு. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் அநேக இடத்துல இருந்து பார்த்து கொண்டு வரீங்க. கடந்த வாரத்துல கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய சாட்சிகளை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் கூட ஒரு சில பேர் புதிதா பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போறாரு. மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமையில மருத்துவங்கள் கை கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கீங்களா? வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் மேல நீங்க விசுவாசமா இருங்க. நிச்சயமா ஏற்ற நேரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. இப்பொழுதும் கூட விழுப்புரத்தை சேர்ந்த சகோதரி பரமேஸ்வரி, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளிடத்துல பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதனை தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்கள் உங்களுக்காக சிறப்பு செய்தியும் உங்களுடைய அற்புதத்திற்காக பிரார்த்தனையும் ஏறெடுக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியை விசுவாசத்தோட நீங்க முழுவதுமா பாருங்க. இது உங்கள் அற்புதத்தின் இரவு. என் பேர் பரமேஸ்வரி. விழுப்புரம் மாவட்டம் தும்பூர் பக்கத்தில் கஸ்பா காரணையில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. நாங்கள் ஏசப்பா அறியாத குடும்பம், பக்தியாக இருப்பேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ஃபுல்லாகவே ஒரே சாமி ஃபோட்டோவாக இருக்கும். வருஷம் அறுபத்திற்கு மாலை போட்டுன்னு போவேன். சாமி ரோட்டில் பார்த்தா கூட அப்படியே கும்பிட்டு தான் இப்படி பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு ஏசப்பானால பிடிக்காதுங்க ஐயா. சொன்னாலும் இடையே போயிடுவேன். அவரை ஏசப்பா பற்றி இடத்தாலவே மூஞ்சி சுற்றின்னு இடையே போயிடுவேன். 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நிந்தியில் அவமானப்பட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுனா கூட என்னால் போக முடியாது. ஃபங்க்ஷனில் போய் நின்னா கூட ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்ன. நான் ஒரு நலங்கு வைக்கவோ ஒரு விசேஷத்துக்கோ கூட்டாலும் நான் போகவும் மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 10 குழந்தைங்களாம் பார்க்கும்போது நைட்டில் அழுவேன். நான் நம்மளுக்கு என்றைக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கும்? வாழ்க்கை தட முடிஞ்சிச்சு பழகுது, நமக்கு குழந்தையா இருக்காது பழகுது. ரொம்ப வேதனையில நான் அனுபவிச்சேங்க ஐயா. தற்கொலை பண்ணிக்கிற ஒரு முடிவு கூட எடுத்தேன் நான். குழந்தை கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதமும் எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு கூழ் ஊற்றி புடவை வச்சு பாவாடை வச்சு பழ வகை வச்சு பொங்கல் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு ஊர் மக்களெல்லாம் கூட்டு கூழெல்லாம் ஊற்றுவேன். கூழெல்லாம் வருஷம் நாங்கள் தனியாக தான் செய்வேன். எல்லா செயலையும் நான் ஒண்டியாக தான் செய்வேன். செஞ்சு எனக்கு பலன் கொடுப்பாருன்னு பார்த்தேன். எந்த பலனும் கொடுக்கல எனக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து தரேன், இந்த மருந்து சாப்பிட்டா குழந்தை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் நான் கூப்பிட்டு அந்த மருந்து நான் வாங்கி சாப்பிடுவேன். எவ்வளோ 5000 10,000 அப்படி சொல்லுவாங்க. ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. அந்த ஃபுல் காசு என்னுடைய நகையை வச்சு தான் எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. கொடுத்து அந்த மருந்து சாப்பிட எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத போது அப்புறம் ஒருத்தவங்க நகையெல்லாம் கைட்டு கொடு, அந்த இலையிலிக்கிற நான் போய் இலையில படிச்சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா உனக்கு குழந்தை நின்றுடு அப்படி சொன்னாங்க. நான் குழந்தையோட ஆசையோடு நான் காதில் போட்டு இந்த கமல் சுத்து மாட்டில் அவுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு கார்டு கொடுத்துட்டு போனான். அந்த கார்டுக்கு நம்பர் போட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வரும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. எப்படி தான் கைட்டு கொடுத்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் ஏறி எந்த புண்ணியமும் இல்லை. நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. நீர்க்கட்டி ஆப்ரேஷன் செய்து பார்த்தேன், அப்பயும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். உங்களுக்கு நார்மலாக குழந்தை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐவி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஐவி பண்ணுறதுக்கு மனசு விருப்பம் இல்லை. இப்படி இருக்கும்போது 2021 நான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிக்கும் போது சாட்சிகளை பார்த்தேன். நான்
சாட்சி பார்க்கும்போது 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம்லாம் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு குழந்த இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த குழந்தை இதுன்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாட்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு விசுவாசம் வந்து பாட்ட ஆரம்பிச்சுது. எனக்கு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், பாரு இதை பார்த்தாவது நீ மனம் திரும்பு அப்படி சொல்ல ஆரம்பித்தார். சரின்னு எங்கள் ஹஸ்பண்ட் பேச்சா கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கினா வாரம் சனிக்கிழமை சனி ஞாயிறு ஆச்சுன்னா 2 பேரும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உக்காந்துருவேன். நாங்கள் இப்படி இருக்கும்போது 2022 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை அன்றைக்கி 4 மாடிக்கு வந்தோம். 4 மாடிக்கு வந்து அன்றைக்கி ஐயா மோகன் ஐயா இல்லை, வேற ஒருத்தரும் ஜெபம் எடுத்தார். அவர் ஜெபம் எடுக்கும்போது சொன்னார், ஊழியக்காரர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டார், ஏசப்பா தான் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கே சொல்ல முடிச்சுன்னா மோகன் ஐயா இல்லையே, அவர்கிட்ட வந்து அவங்க சுகம் பெற்று போவோம், இந்த அடுத்த வருஷம் குழந்தை இருந்துருமே நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், எனக்காக சொன்ன போல இருந்துச்சு ஏசப்பா, விடுதலை குழந்தை இல்லாதவங்களாம் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏசப்பா என் கர்ப்பத்தை தொடுங்க, ஏசப்பா என் நிந்தையை போகுங்க ஏசப்பா சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ண. நான் ஏசப்பா என்னை முன்னோட்டு பின்னாடி எல்லாம் பேசுகிறாங்க. ஏசப்பா நீ ஏசப்பா கர்ப்பத்தை அடிப்பதும் திறப்பதும் உம்மானதான் கூட ஏசப்பா என்னை முழங்கால் பண்ணிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண. நான் ஜெபம் பண்ண இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கீழே விழுந்து சர்ப்பம் எப்படி நெளியுமோ அப்படியெல்லாம் நெளிஞ்சு உருண்டு பிறந்தாங்க. நாங்களும் பிடிக்க முடியல. அப்புறமா அந்த சர்ப்பத்தின் ஆவி வெளியே ஏறினது ரொம்ப நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்தும் போது ஏந்து அப்புறம் நானே தானாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அந்த சர்ப்பத்தின் ஆவி போனோடனே எனக்கு ஒரு புதிய பலன் வந்தது. எனக்கு ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 2023 ஜனவரி மாதம் நான் வாமிட் எடுக்க ஆரம்பித்தேன். வாமிட் எடுக்க ஆரம்பித்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா எவ்வளோ டைம் நான் கார்டு போட்டு பார்த்துருக்குறேன். நெகட்டிவ் தான் காட்டிக்குது எனக்கு. இப்பயும் அப்படி தான் காட்டுமோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது என் மனசுக்குள்ளே. எங்கள் வீட்டுக்காரர் தான் கார்டு போட்டார். 2 கூடுமான ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்தது, எங்களுக்கு 2 பேருக்குமே. இப்படி இருக்கும்போது 2023 செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமும் ஒரே கண்ணீர் தான் எனக்கு வந்தது. அந்த டைமில் அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு என்னால் எப்படி வந்து சந்தோஷத்தை வெளுத்து படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரே ஆழதான் வந்தது. எனக்கு குழந்தைங்க வந்து காட்டும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நான் ஏசப்பா நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை உள்ள கடவுள் ஏசப்பா தான். யாரு கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், என் ஏசப்பா தான் என் உண்மை உள்ள தெய்வம் அப்படி தான் சொல்ல. நான் இப்போ ஏசப்பா முழுசாக ஏற்றுக்கிட்டேன். வாரம் சர்ச்சுக்கு போவேன். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன் தேசத்துக்காக ஒரு அரை மணி நேரமாகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு ஏசப்பா. அவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் இரவு எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு இரவில் நீங்கள் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற பாதிப்பு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நிற்கும். அது தெரியுமா? அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இரவு நைட்டு வந்தாலே தூக்கமே வரல, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அடுத்த நாளை குறித்த கலக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ நமக்கு கடமைகளாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், அதை மாற்றி செய்வோம். ஆனால் இரவு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் பாரங்கள், கவலைகள் எல்லாம் வந்து பொதுவாக வந்து நம்மளை அழுத்தும். நீங்கள் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நமக்கு சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம நம்பிக்கை வந்து சில நேரத்தில் தவறாக இருக்கும். தவறான காரியத்தில் நம்ம நம்பிக்கை வைப்போம். அதனால நிறைய பாதிப்புக்குள்ளே நம்ம போய் மாட்டிப்போம். என்ன நம்பிக்கை அப்படின்னு பாருங்களேன். இப்போ பாருங்க, ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டு வந்தீங்க. சகோதரி பரமேஸ்வரி, விழுப்புரத்தை சேர்ந்த சகோதரி, 10 வருஷமா குழந்தை இல்லை. அந்த சகோதரி அவங்க சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. பக்தியின் மேலே வந்து நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை எப்படி இருந்தது பாருங்களேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இலையில வந்து நகை வைத்து நீங்கள் கும்பிட்டா வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட அவங்க அறிந்து கொள்ளாமல் அந்த வைத்திருக்காங்க. பாருங்க, எவ்வளோ அப்பாவியாக எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த சகோதரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ பாருங்க, ஒரு தவறான நம்பிக்கை ஒரு எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்து மருந்து மாத்திரைகள் மேலே ஒரு முதலாவது நம்பிக்கை வைத்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் சில நேரத்தில் தவறான நம்பிக்கை நிமித்தம் ஏமாற்றப்பட்டு, நான் ஒரு மனுஷனை தப்பாக நம்பிட்டேன் அதனால ஏமாற்றப்பட்டு நீங்கள் ஒரு வேலை உட்காந்துருக்கலாம், இல்லை ஏமாற்றங்கள் சூழ்ந்து போய் நீங்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து தவறான நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு புரியாமல் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். முதலாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத நம்புகிறோம். ஆனால் நம்ம அந்த பக்தின்ற பேரில் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிருவோம். அதனால் எதுக்காக நம்முடைய பக்தியையும் சரி நம்முடைய நேரத்தையும் சரி ஈடுபடுத்துகிறோம் அப்படின்றத முதலாவது நீங்கள் யோசிக்கணும். யாருக்காக அந்த நம்பிக்கையை வைக்கிறோம், யார் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். பாருங்க, எதுக்காக கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம செஞ்சிடணும்னா, இந்த சகோதரி சொன்ன மாதிரி ஏமாண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போது முதலாவது அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து அவங்க நம்பிக்கை எப்படி வைப்பாங்க அப்படின்னா, வேற ஒரு மனிதர்கள் மேலே வைப்பாங்க. இவங்க எனக்கு நல்லது தான் செய்வாங்க, என்னோட காரியங்களை இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இது நமக்கே தெரியாமல் அதை நம்ம வைத்துருவோம். யோசித்து பாருங்க, பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைத்துருவோம். என் பிள்ளை வந்து எனக்கு பார்த்துப்பா, என் பிள்ளை கடைசியில் என்னை வந்து நல்லா கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேலே நமக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நம்பிக்கை மனுஷங்கள் மேலே வைத்துடலாம். அப்படிப்பட்டு ஏமாற்றப்பட்டு நீங்கள் இருக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்குது, நான் நல்லா திறமையோடு இருக்கேன், எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவு திறமை அது மேலே நம்பிக்கை வைப்பாங்க. சில பேர் அவங்களுடைய பணம் காசு அந்த மாதிரி காரியத்தில் நம்பிக்கை வைப்பாங்க. பில்லி சூனியத்தை நம்புறவங்க கூட இருக்காங்க தெரியுமா? பில்லி சூனியம் மந்திரவாதம் செஞ்சால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க கூட இருக்காங்க. நம்மளுடைய நம்பிக்கை சில நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு பாருங்க, சில நேரத்தில் வந்து அழகு, அதில் கூட நம்பிக்கை வைப்பாங்க. நான் அழகாக இருக்கேன், இவங்க அழகாக இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்லா இருக்குது, என் குடும்பத்தில் வசதி இருக்குது அப்படின்னு கூட நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு வசனத்தை ஃபஸ்ட்டு நம்ம வாசிச்சிடலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்க உன் சுய புத்தியின் மேல சாயக்கூடாது, எல்லாவற்றும் முழு இருதயத்தோட கர்த்தர்ல நம்பிக்கையா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர்ல முழு இருதயத்தோட நம்பிக்கை இருக்கக்கூடாதபடிக்கு நமக்கு முதலாவது பிரச்சனைகள் வரும். அது எப்படி வரும்? நம்மளுடைய சுய புத்தினால, நம்மளுடைய யோசனைனால. முதலாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஏன் அந்த பிரச்சனை வருது நம்ம யோசிக்க மாட்டோம். பிரச்சனை என்ன செய்யலாம், எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு நினைப்போம். அது நல்லது தான். முதலாவது உடல்ல ஒரு பலவீனம் அப்படின்னா நம்ம நம்புறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நடக்கும், சரியாயிரும் அப்படின்னு நம்ம மருந்து மாத்திரைகள் மேலே நம்புவோம். ஏதாவது பிரச்சனைனா மனுஷங்களில் நம்புவோம். இன்னும் அந்த வசனம் தெளிவா, உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நம்ம நினைச்சு கொள்ளணுமா, அப்போ அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்போ சில நேரத்தில் நம்ம நம்பிக்கை வழி தவறி போகிறதுக்கு நிறையா வந்து சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துலையும் உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைச்சு கொள்ளும் போது அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். எப்படி நினைக்கணும்? ஒரு பலவீனம் வருது, ஒரு உடல் சோர்வு வருது, அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு பலவீனமாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு சுகம் தாங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கோம், ஹாஸ்பிட்டல் போக முடியாது சொன்ன, ஆண்டவரே எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு இந்த காரியத்தை மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அந்த காரியத்தை மாற்றுவார், பலவீனங்கள் அதை மாற்றுவார். சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் வேற யார் மேலே நம்பிக்கை வைத்து, அவங்க மேலே நம்பிக்கை வைத்து, அது எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதனால ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஏமாற்றத்துக்கு நடுவில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவை விசுவாசிங்க. என்ன காரியம்னாலும் இயேசுவை விசுவாசிங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட், நார்மலாக படிக்கிற பையன். அவனுக்கு வந்து தெரிந்த நபர் தான் வந்து சொல்லிடுறாங்க, காலேஜில் நான் உனக்கு சீட்டு வாங்கி தரேன், நீ படி, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க, உனக்கு ஈஸியாக சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். அந்த பையன் ஆவரேஜான ஸ்டூடெண்ட், அவனால் முடிஞ்ச அளவுக்கு படித்து ரிசல்ட்டு வந்துடுச்சு, நார்மலாக மார்க் வாங்கியிருந்தான். அப்போ அந்த நபரை தேடி போகிறாங்க. இல்லை நீங்கள் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அந்த நபர் சரி நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நாட்கள் கடந்தது, எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல, காலேஜ்லேருந்து பதிலும் வரல. அப்போ அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம், இல்லை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேணும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நிறையா செஞ்சாங்க.
ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு கடைசி கட்ட தருவாயில் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை இதுக்கு மேலே முடியல, எனக்கு வந்து செய்ய முடியல, அங்கே வந்து சீட் வாங்க முடியல, எல்லாமே உனக்கு தெரிஞ்சவங்க தானே உள்ளே இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஏன் இப்படி ஆச்சு, இப்போ என் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ட்ரை பண்ண முடியலைங்க, என்ன பண்ணுறது. பாருங்க, சில நேரத்தில் மனுஷங்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க, நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களால இயலாத சூழ்நிலை, முடியாத சூழ்நிலை மாறும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்கும்போது தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க, என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், என் பிள்ளையோட எதிர்காலம் வேஸ்ட்டாக போகக்கூடாது, இந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு இந்த சகோதரி என்ன பண்ணாங்களோ, ஒரு நாள் எந்த காலேஜுக்கு ஒரு உதவி செய்தாரோ அந்த காலேஜ் பிரின்சிபலை போய் இந்த சகோதரி வந்து பார்க்க போனாங்க. இந்த மாதிரி என் பிள்ளை வந்து ரொம்ப ட்ரை பண்ணா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு போய் ஜெபிச்சுட்டு போய் கேட்டாங்களாம். அந்த பிரின்சிபல் வந்து சரி எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கோர்ஸை நான் சேங்ஷன் பண்ணி தரேன், இன்றைக்கி ஓப்பனிங் டே, நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்களேன், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எப்போ கூடும்? உங்கள் நம்பிக்கை முழுவதும் இயேசு மேலே வைக்கும் போது. மனுஷங்க மேலே கிடையாது, பிசாசு மேலே கிடையாது, தவறான நம்பிக்கை மேலே கிடையாது, உங்கள் திறமை கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் நம்பிக்கை இயேசு மேலே இருக்கும்போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒவ்வொரு தினையும் இயேசுவை நம்பி நீங்கள் எடுத்து வைங்க, இயேசு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஏதோ நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை இயேசு மேலே வைங்க, உங்கள் விசுவாசத்தை இயேசு மேலே வைங்க, இயேசு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? இயேசு கிட்ட சொல்லுங்கள், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், இயேசுவை விசுவாசிங்க. முதலாவது சொல்லுங்கள், இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க, இயேசுவே நீங்கள் சொல்லி கேளுங்க, இயேசு அற்புதம் செய்வார். தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக பாருங்க ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மரித்த நிலையில் இருக்கிற உறுப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகமளிக்கிற வல்லமை உடல் உறுப்புகளில் பாய்ந்து செல்லட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சோர்ந்து போய் ஏமாற்றத்தின் மத்தியில் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறாங்கப்பா, இயேசுவை விசுவாசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மாறட்டும், அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாத குறைவுகள் மாறட்டும், வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க இயேசுவே. நீர் அற்புதம் செய்யறதற்காக நன்றி ஆண்டவரே. குழந்தைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும். நீங்க ஏற்ற வேலையை ஒரு பிள்ளைய கொடுத்து ஆசீர்வதிங்க, அவங்க சந்தோஷத்தோட மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால ஆமென். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இயேசுவை விசுவாசிங்க, உங்க கூடவே இயேசு இருந்து அற்புதம் செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, ரொம்பவே ஒரு அழகான செய்தியை கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் சகோதரி பரமேஸ்வரி அவர்கள் சொன்ன சாட்சியை கேட்டிங்களா? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அது எந்த மனுஷராலையும் தடுக்க முடியாது. நீங்களும் கூட உங்களுடைய அற்புதத்திற்காக, உங்கள் விடுதலைக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்களும் விசுவாசத்தோடு சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்களோட சேர்ந்து ஜெபிச்சிங்களா? கட்டாயம் ஆண்டவர் உங்களையும் ஒரு சாட்சியா மாற்ற போறாரு. இதே மாதிரி அடுத்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் நான் சந்திக்க வரேன். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.